கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தின் நடுவில் நடந்த தாவீது தேவனை நோக்கி முறையிட்டு மகத்தான மறு உத்தரவை பெற்றுக்கொண்ட போது ஏறெடுத்த துதிப்பாடல் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்திலே, அதாவது 138ஆம் சங்கீதத்திலே தாவீது தனக்கு தனிப்பட்ட முறையிலே வெளிப்பட்ட தேவ கிரியைகளை 5 விதமான கிரியைகளை வரிசைப்படுத்துவதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது வசனத்தை கவனிக்கும் பொழுது எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்கிறான். அதே 3வது வசனத்திலே என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறான். 7வது வசனத்தை கவனிக்கும் பொழுது என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்கிறான். திரும்பமாக என்னை ரட்சிப்பீர் என்று சொல்கிறான். 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்கிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே கிரியை செய்கிற ஒரு நாளாக இருக்க போகிறது. உங்களுக்கு மறு உத்தரவை அருளப் போகிறார். உங்களை தைரியப்படுத்த போகிறார். உங்களை உயிர்ப்பித்து ரட்சிக்க போகிறார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் காலத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறபடினாலே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவரே செய்து அவர் முடிக்கிறதை நான் உங்களுக்கு இந்த நாளில் அறிவிக்க விரும்புகிறேன். மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதத்திலே தேவனை தாவீது துதிப்பதற்காக அவன் 3 காரியங்களை அவன் முக்கியப்படுத்துகிறான். இவைகளை நிமித்தமாக நான் தேவனை துதிக்கிறேன் என்று அவன் இங்கே இந்த சங்கீதத்தின் ஊடாக தெரியப்படுத்துகிறான். அந்த 3 காரியங்களைத்தான் இந்த நாளிலே நாம் முக்கியப்படுத்தி தியானிக்க போகிறோம். காரணம், அவைகள் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்பட உண்மையுள்ளவராய் தேவன் இருக்கிறார். அதே காரியங்களை தாவீது எது நிமித்தமாய் தேவனை துதித்தானோ அது நிமித்தமாய் நீங்களும் நானும் கூட கர்த்தரை துதிக்கும்படிக்கு அவைகளை உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு அந்த நாளிலே வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 2ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான்